அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 22ஆம் தேதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 23ஆம் தேதி வரையிலுமே கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக 26ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய 7 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கும், அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழைக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதே போல ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைக்கும் மாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மீனவர்கள், கடலுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் காற்றழுத்த தாழ்வு பகுதி 22ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய அதற்கு முன்னதாகவே கடற்கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.